ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் அம்பத்தூர் தனிஷ்க் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஹாரம் அண்ட் நக்லிஸ் கலெக்ஷன் தாங்க காட்டிகிட்ருக்கேன். வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிராண்டான அழகழகான பேட்டர்ன்ஸு நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது, வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதிரடியான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மேலேயே வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்த ஹாரமோட வெயிட் வந்து 85 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. நக்லிஸோட வெயிட் வந்து 31 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. ஒரு சூப்பரான பேட்டர்னுங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸ் பாருங்கள். நம்ம செலிப்ரிட்டிஸ் கூட ஆடில் எல்லாம் இந்த ஹாரம் போட்டுன்னு இருப்பாங்க. தனிஷ்க் ஜுவல்லரி ஆட் வரும்போது நானும் ட்ரை பண்ணேங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு. ஒரு வெட்டிங் செட்டுன்னு தான் சொல்லணுங்க. அவ்வளோ அழகான பேட்டர்னுங்க. லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து அவ்வளோ அழகாக அந்த மண்டபத்தில் உட்கார வச்சுருக்காங்க. மேலே குடம் இருக்கிற மாதிரி அந்த சீட்டு பிளேஸ்மெண்ட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக க்யூட்டாக பெண்டன்ட், அவ்வளோ பெரிய பெண்டன்ட்டுங்க. கீழே உட்காந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ரூபி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ரவுண்டு பால்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலான பேட்டர்னுங்க. இதில் சைடு வந்து 3 லேயர்ஸில் ஹாரத்துக்கு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயரு, செகண்ட் லேயரு, தேர்ட் லேயருன்ட்டு. தேர்ட் லேயர் கீழே இருக்கிற லேயரில் ரூபி பதிச்சிருக்காங்க. அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது. சைடு அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கிராண்ட் லுக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. வெறும் 85 கிராம்ஸ்க்கே ஒரு கிராண்ட் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குது எனக்கு பாருங்கள். நானும் ட்ரை பண்ணேன். இதே சேம் அவ்வளோ அழகான பேட்டர்னுங்க. யார் போட்டாலும் வேறு லெவல் அதிரடியாக இருக்கும். அடுத்தது இந்த செட்டு பாருங்கள். நக்லிஸ் வந்து 44 கிராம்ஸ் இருக்குது. ஹாரம் வந்து 86 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. நக்லிஸ் பாருங்களேன் எவ்வளோ பார்வையாக இருக்குது. வெறும் 44 கிராம்ஸ் தான். அதுக்கு செட்டு கம்மலும் இருக்குங்க. நக்லிஸோட செட்டு தான் அந்த கம்மல். ஹாரமும் அதே மாதிரி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் சொல்லுவாங்க, டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஹாரத்தில் வந்து அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நக்லிஸில் வந்து வெறும் ஒரே ஒரு கெம்பு ஸ்டோன் அந்த டாலர் கிட்ட ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க கெம்பு ஸ்டோன்ஸ் எதுவும் வேண்டாம், ப்ளைனாக வேணும் ரெட் ஆன்டிக்லன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது. இந்த நக்லிஸ் வந்து மாங்காய் மாலை மாதிரி மாங்காய் ஷேடு கொடுத்துருக்காங்க. அந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்னா கையில் வச்சு காட்டினேன் இல்லைங்க. என்னோடய விரல் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த்துக்கு அவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹாரம் வந்து 91 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. நக்லிஸ் வந்து 47 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இந்த ஹாரமும் அந்த கெம்பு ஸ்டோன்ஸ் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேங்கோ சிம்பிள் சைடு ஃபுல்லாக வருது. 2 லேயரில் பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு டாலர் எம்போஸாக கொடுத்துருக்காங்க. அழகான பேட்டர்னுங்க. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான பேட்டர்னுங்க. எவர் கிரீன் மாடல் இது. லக்ஷ்மி காசு மாலை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். எல்லாரோட ஃபேவரெட்டு தான். அதுக்கு செட்டாக கம்மல் நக்லிஸ் கூட இருக்குது பாருங்கள். வேறு லெவல் இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணேன். ஹாரம் வந்து வெறும் 50 கிராம் தான் இருக்குங்க. ஜிக்ஜாக் டைப்பு மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. நல்லா அதுக்குள்ளே வந்து பிங்க் கலரு ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரூபி ஸ்டோன்ஸ் இருக்குது. சேம் பேட்டர்னும் நக்லிஸ்க்கு அந்த கம்மல் அதுக்கு செட்டு. நீங்கள் செட்டாக வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை தனியாக ஹாரம் மட்டும் வாங்கலான்னாலும் வாங்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மிடில் ஹாரமாகவும் போட்டிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த்துக்கு நான் வந்து இது வரைக்கும் போடுங்க போதும்னு கொஞ்சம் நீங்கள் லிங்க் ஆட் பண்ணிங்கன்னா பெருசாக ஹாரம் மாதிரி டாலரை இருக்கிற மாதிரி நீங்கள் பேரப் பண்ணி கூட போட்டிக்கலாம். அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தாங்க. அழகாக இருந்துச்சு. இதுக்கு நக்லிஸுக்கு அந்த கம்மல் செட்டுங்க. ரூபி எம்ரால்ஸ் இருக்கக்கூடிய நக்லிஸ் தான் இது. 43 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஹாரம் வந்து 63 கிராம்ஸ் தாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். லைட் வெயிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. 2 லேயர்ஸில் சைடில் பால்ஸ் மாதிரி வச்சு அந்த ஹூக் கிட்ட மாட்டியிருக்காங்க. கீழே வந்து சைடில் வந்து ரூபி எமரால்ஸு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சைடு அந்த சைடு ரூபி தொங்குது. டாலரில் ஒரு அம்மன் உருவம் உட்கார வச்ச மாதிரி கொடுத்துட்டு க்ளீனாக முடிச்சிருக்காங்க. ஹாரமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த செட்டு பாருங்கள். இது கம்மல் நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான் காட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஹாரம் வந்து முள்ளு ஹாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பேட்டர்னு. இது வந்து ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நக்லிஸ் வந்து காயின்ஸ் மாதிரி அம்மனோட உருவம் வருது. அதுக்குள்ளே வந்து
ஒரு ரூபி பீட்ஸு ஸ்டோன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள், இது வந்து காசு மாலை மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் 68 கிராம்ஸ் தான் இருக்குங்க. லைட் வெயிட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க சொல்லணும். அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் லைட் வெயிட்லன்னு இருக்குது. நெக்லஸ் பாருங்கள், வெறும் 25 கிராம்ஸில் தான் இருக்குது. இந்த செட்டு பாருங்கள், வேறு லெவலான செட்டுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எமரால்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரூபிக்கு எமரால்டுக்கு தனி காஸ்ட்டு வெயிட் வருங்க. ரீசேல் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து முத்து ஆட் பண்ணியிருக்காங்க. டாலர் பாருங்கள் எவ்வளோ எம்போஸாக கொடுத்துருக்காங்க. சேம் டு சேம் கம்மலும் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 114 கிராம் இருக்குங்க. அவ்வளோ அழகான பேட்டர்னும் சாலிடாக இருக்குங்க. 2 லேயர்ஸ் மாதிரி ஹாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு வந்து ஹாரமோடது கம்மல். கழுத்தில் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வெட்டிங் லுக்கான பீஸுங்க. இது செம்மையாக இருந்துச்சு, அழகாக இருக்குல்லங்க ஹாரமும். அந்த சைடு இந்த சைடு 2 லேயர் மேலே போயிட்டு ஒரு அடிக்கைக்கு நம்மளுக்கு செட்டு வரும் இல்லை சைடில், அந்த பேட்டர்ன் மாதிரி முகப்பு மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் செம்மையாக செட் ஆகிடுச்சு. கம்மல் ப்ளஸ் அந்த டாலர், ஹாரமோட டாலர் அப்படியே செட்டு சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் மாங்காய் மாலை பாருங்கள், 82 கிராம்ஸ் இருக்குது. 2 in 1 மாடல் தாங்க இது. நீங்கள் ப்ளைனாக போட்டிக்கணுன்னா அப்படி ரிவர்சபிள் போட்டிக்கலாம், இல்லை நார்மல் ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி போட்டிக்கணுன்னா இப்படி போடலாம். இதில் கெம்பு ஸ்டோன்ஸு ரெட் அண்ட் க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்லஸ் வந்து முள்ளு மாலை டைப்பில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் ஒரு ஹாரம் வாங்கினா போதும், 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இடுப்பில் வச்சு ஒட்டியானம் மாதிரி கூட காட்டினாங்க. அப்படி கூட நீங்கள் ஒட்டியானமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹாரம் வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது, ஸ்டிஃபாக இல்லை. இந்த ஹாரம் பாருங்கள், காசு மாலை. இது வந்து 74 கிராம்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே குட்டி குட்டி காயின்ஸ் வர மாதிரி சிம்பிள் வந்து மாங்காய் சிம்பிள் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரெட் ஆன்டிக்கும் நகாஸ் அந்த மாடல் தான் இருக்கும்னு இல்லைங்க. இந்த மாதிரி பாம்பே பேட்டர்ன், கல்கட்டா பேட்டர்ன், ஸோ எல்லோ கோல்ட் ஃபாலிஷில் கூட அவைலபிள் இருக்குங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். வேறு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட் விசிட் பண்ணி பாருங்கள், அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த ஹாரம் செட்டு பாருங்கள். இது கம்மல் ஹாரமும் அந்த பிங்க் கலரு ரூபி பீட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அப்பா நேராக பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சுங்க. அந்த நெக்லஸு லைட் வெயிட்டு தான், 32 கிராம்ஸு. ஹாரம் 64 கிராம்ஸு. எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. கம்மல் வந்து 2 பவுன் கிட்டே இருக்குது. இந்த மாடல் பாருங்கள். இதில் வந்து காயின்ஸு, லக்ஷ்மி காயின்ஸு ஹாரம் வரும் இல்லை, சரடு கொத்து மாடல் ஸ்டிஃபாக வச்சு பண்ணியிருக்காங்க. ரூபி அண்ட் எமரால் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னா எல்லோ கோல்ட் ஃபாலிஷில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது மாதிரி வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாந்த்பாலி கம்மல், ஜும்காஸு, நிறையா மாடலு, நெத்து சுட்டி, சைடு கம்மல் எல்லாமே இருக்குங்க. இது வந்து 2 லேயர் மாதிரி நெக்லஸ் ஒன்று ஹாரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. காசு மாலை மாதிரி நெக்லஸ் வருது, முள்ளு மாலை மாதிரி ஹாரம் வருதுங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது ஒரு கல்கட்டா பேட்டர்னும் நெக்லஸ்ஸு ஹாரமும், அதுக்கு செட்டு வேறு கம்மல் ஏதோ வச்சுருக்காங்கங்க. கம்மலுக்கு கூட இயரிங்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு பேரப் பண்ணி வாங்கி போட்டிக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள், லைட் வெயிட்டு தான். இந்த பாம்பே பேட்டர்ன் ஹாரம் பாருங்களேன். இதில் வந்து எனாமில் கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சாலிடான பீஸு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு செட்டு நெக்லஸில் வந்து மாங்காய் நெக்லஸு வச்சுருக்காங்க. அந்த ஒரு மாங்காயில் அம்மனோட உருவம் இருக்குது. அழகழகான பேட்டர்ன்ஸுங்க, நிறையா மாடல்ஸ் இருக்குது. அம்பத்தூர் தனிஷ்க் ஜுவல்லரி ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். சரி, நான் வந்து ஸ்கீம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. நான் வந்து அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டரே, அங்கே சேல்ஸ் பண்ணுற சிஸ்டர்கிட்டே கேட்டிருக்கேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு தமிழில் கிளியராக இருக்கும் பாருங்கள். நம்ம இது ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் பிளான்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெறும் 10 months கிராமேஜ் பிளானை நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணுற பிளான் இது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கோல்டு ரேட்டில் கன்சிடர் பண்ணும்போது அரௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்கள் ஸ்கீம் போட்டிங்கன்னா அது கிராமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி மந்த்லி உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சேவ் ஆகும்போது 10 months நீங்கள் வந்து அதே சேம் அமௌண்ட் 10,000 பிளான் போடும்போது இன்க்ளூடிங்
கிராமா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு Accumulate வரும். accumulate ஓகே. வரும். இது இல்லாம இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க 10 months கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பெனிஃபிட் வந்து அப் டு 28% வரைக்கும் நீங்க வேஸ்டேஜ் எடுத்துக்கலாம். அதுல 50% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு. ஓகே. வேஸ்டேஜ்ல இருந்து. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்னா 28%னா 14% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கன்வென்ஷன் வந்துடும். ஓகே ஓகே. இது இல்லாம இன்கேஸ் நீங்க எடுக்க அந்த 10 months கம்ப்ளீட் ஆகி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற டைமுக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்க அக்குமுலேட் ஆயிருக்க கிராம்ல இருந்து எக்ஸஸா இருக்கிற கிராமுக்கு அன்னைக்கு என்ன கோல்டு ஆஃபர்ஸ் இருக்கோ அந்த ஆஃபர்ஸ் இது கூட நீங்க கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு. இதுல பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஒன் டைம் பேமெண்ட் இருக்கா? இல்ல மேம், ஒன் டைம் பேமெண்ட் கிடையாது. இது கிராம் பிளான்ன்றதுனால ஸோ மந்த்லி இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 31st வரைக்கும் டைம் லைன் இருக்கு. அது கோல்ட் ரேட் கன்சிடர் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ 1 month நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் கம்பைன் பண்ணி பண்ற ஆப்ஷன்ஸும் இதுல கிடையாது இல்ல. ஏன்னா இது கிராமேஜ் பிளான்ன்றதுனால அந்தந்த மந்த்துக்கு உங்களுக்கு பேமெண்ட் பண்ற. ஒருவேளை 1 month மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஆயிடும். ஆமா, ஆனா நமக்கு 11 month. ஆமா. இல்ல ஆக்சுவலி வந்து 10 monthsன்றதுனால இப்போ ஒரு மாசம் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா 9 monthோட பெனிஃபிட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9 month பெனிஃபிட் இல்ல நம்ம திருப்பி 1 month லாஸ்ட்ல கூட நம்ம பே பண்ணிக்கலாமா? பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ் இதுல கிடையாது. 9 monthோட முடிஞ்சிரும். இதுல என்னன்னா இன்னொன்னு கோல்டு காயினும் இதுல பர்ச்சேஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒன்லி அதுதான் கேட்க வந்தேன். கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆர்னமெண்டா தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன ரீசன்னா இதுல என்ன பெனிஃபிட்னா நீங்க வேஸ்டேஜ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்றதுனால உங்களுக்கு ஆர்னமெண்டா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கும். கோல்டு காயினுக்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்காது. ஒரு ஆர்னமெண்டா சேவ் பண்ணும்போது இது நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு. ஓகேப்பா. இப்போ கரண்ட் ஆஃபர்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஷுப்விவா ஆஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பர் கிராம் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அரௌண்ட் 4 lakhs above தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. 4 gramsக்கு பிளைன் கோல்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பர் கிராமுக்கு வந்து 200 rupeesல இருந்து அப் டு 600 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எலிஜிபிலிட்டி வரும் உங்களுக்கு. அப் டு 600 rupees வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால ஸ்லாப் வைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, பொங்கலுக்கு இப்போ கரண்டா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு நியூ இயர் பொங்கலுக்கு ஆஃபர் வருமா? கேட்டிங்க இல்லைங்க. உங்களுக்கு ஸ்கீம் வேணுமுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ இயருக்கு பொங்கலுக்கு என்ன ஆஃபர் வரும்னுட்டு எனக்கு சொன்னதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்